ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜெருசலேமில் நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் 6 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் காசாவில் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் 4 பேரை துப்பாக்கியால் சுட்டும் ராணுவ டாங்கிகள் மீது கையெறி குண்டுகளை வீசியும் ஹமாஸ் கொன்றுள்ளனர். இது தொடர்பாக காசா எல்லை பகுதியிலிருந்து தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். காசாவினுடைய எல்லையில் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். எங்கே வந்திருக்காரு? ஏதோ சுற்றுலா தலத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. இதை பார்த்த உடனே புல்லட் மார்க்ஸ் தெரிகிறதா? இதெல்லாமே புல்லட் மார்க்ஸ், புல்லட் பட்டு அப்படியே இருக்க இடங்கள். இப்போ நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேர் கிபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி செட்டில்மெண்ட், அதாவது மக்கள் குழுக்களாக இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அக்டோபர் 7 நடந்த வீடியோவை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பகுதியில் தான் ஹமாஸை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். ஒவ்வொரு வீடாக போய் சுட்டிருக்காங்க. அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட வீட்டில் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். புல்லட் மார்க்ஸ் நீங்கள் ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம். துப்பாக்கி எடுத்து கொண்டு வந்த அந்த ஹமாஸ் குழுவினர் கதவுலெல்லாம் சுட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கதவெல்லாம் பிஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் புல்லட் மார்க்ஸ். முதல்ல கதவில் சுட்டிருக்காங்க, பிறகு கதவை திறந்துருக்காங்க. அது சம்மந்தமான மார்க்கிங்ஸ் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ஆர்மி. சரி, அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு தெரியும், இங்கேயும் புல்லட் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான கதவு இது. புல்லட் மார்க்ஸ் ரொம்ப தெளிவாக தெரியும் உங்களுக்கு. சுவரில் புல்லட் மார்க்ஸ் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். புல்லட் மார்க்ஸ் உங்களுக்கு தெரிகிறதா? தோட்டாக்கள் பாய்ந்த இடம் எது சிதிலமடைந்திருக்கிறது. இதை அப்படியே ரெனோவேட் பண்ண வச்சுருங்க பாருங்கள். ஏசி எல்லாம் எப்படி சுடப்பட்டு இருக்கிறது, அப்படியே அந்த டைல்ஸு கீழே பாருங்கள் எப்படி உடைந்திருக்கிறதெல்லாம் புல்லட் பட்டு தெரிச்சிருக்கு. அதே போல் இங்கே சுவர்லேயும் நீங்கள் புல்லட் மார்க்ஸ் பார்க்கலாம். கண்ணாம்பின்னான்னு சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிகிறது. சுவரில் புல்லட் மார்க்ஸ் மட்டும் இல்லை, ரூஃபில் பாருங்கள் எப்படி இருக்குது. ரூஃப் ஃபுல்லாகவே அந்த புல்லட் மார்க்ஸ் இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த வீட்டில் புல்லட் மார்க்ஸ் நமக்கு நல்லா தெரிகிறது. அப்படியே நாம் திரும்பணும் அப்படின்னா இது இந்த வீட்டினுடைய சமையலறை. சமையலறையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சமையலறையில் கண்ணாடிகள்லாம் உடைந்திருக்கிறது. ஒரே ஒரு கண்ணாடி கூட எடுக்காமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள். சரி, அப்படியே நாம் மற்ற பகுதிக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இந்த கண்ணாடி எப்படி சேதமடைந்திருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக சுக்குநூறாக உடைஞ்சிருக்கு கண்ணாடி. கீழெல்லாம் கண்ணாடி. இதை இன்னும் இவங்க ரெனோவேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது ஆறாத வடுக்கள், இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கனாலும் தெரியும், இங்கே கண்ணாடி எவ்வளவு சேதமடைந்திருக்கிறது. காரணம், இந்த கதவும் மூடி இருந்திருக்கிறது. கதவில் கண்ணா பின்னாவென்று சுட்டிருக்கிறார்கள். அதே போல் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களாயின் இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கு இந்த பக்கமும் நுழைவு வாயில் இருக்கிறது. கதவை நோக்கித்தான் துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. இங்கே நாம் அப்படி கீழே போனோம்னா அங்கே கம்யூனிட்டி செட்டில்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல இவங்க விவசாயம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். 2 வீடு ஒன்றோடு ஒன்று சேர்த்தபடி இருந்த காரணத்தினால் ரெண்டுமே ஒரே வீடு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு வீட்டை மட்டும் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் வாழ்ந்தவர் நமக்கு தகவல் சொன்னார். இங்கே பெருசாக புல்லட் மார்க்ஸ் நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது, ஏன்னா அது ஒரே வீடாக கற்பனை பண்ணி அந்த வீட்டில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இந்த பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதியில் சுமார் 64 பேர் கொல்லப்பட்டார்கள். பணைய கைதியாக நிறைய பேரை பிடித்து சென்று விட்டார்கள். இன்னும் சில பணைய கைதிகள் மீட்கப்படாமல் இருக்கிறார்கள். 48 பேர் ஹமாஸ் வசம் இருக்காங்க. அதில் 20 பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஜெருசலமில் லேட்டஸ்ட்டாக நடந்த துப்பாக்கி சூடு காரணமாக இஸ்ரேல் தங்களுடைய இராணுவ நடவடிக்கையை எல்லை பகுதியில் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இராணுவ டேங்குகள் நுழைந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ் உடனடியாக ஆயுதங்களை கீழே போடாவிட்டால் காசாவையே தரைமட்டமாக்கி விடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் மேலிருந்து ஹெலிகாப்டர்லேருந்து இஸ்ரேலிய இராணுவம் அந்த நோட்டீஸ்கள்லாம் போடுறாங்க, மக்கள் இந்த பகுதியிலேருந்து காலி பண்ணி வேறு பகுதிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிலைமை ஏற்கனவே பதட்டமாக இருந்தது. ஜெருசலத்தில் நடந்த துப்பாக்கி சூடு காரணமாக பதட்டத்தின்
உச்சத்தில் இருக்கிறது. காசா தரைமட்டமாக்கி விடுவோம் என்ற எச்சரிக்கை இஸ்ரேல் தரப்பில் கொடுக்கப்பட்டிருப்பதால், அது மட்டும் இல்லை, நேற்று ஒரு நாள் மட்டும் 30 ஹைரைஸ் பில்டிங்ஸிலிருந்து சுமார் 50 ஹைரைஸ் பில்டிங்ஸ் வரைக்கும் அடுக்குமாடி கட்டிடங்களை நொறுக்கி இருக்கிறார்கள் ஏவுகணை தாக்குதலில், ட்ரோன் தாக்குதல்களில் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. நிலைமையின் பதட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது இந்த மக்கள் இங்கிருந்து சுமார் 5 மாதங்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்து வேறு இடத்தில் வாழ்ந்து வந்து மீண்டும் இங்கே வாழத் தொடங்கியிருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். காசா எல்லை பகுதியில் உள்ள இந்த இடத்திலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.